ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. மார்னிங்கே எழுந்து நான் அமாவாசைக்கு தேவையான எல்லா பொருளும் ஐட்டமும் சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உளுந்தம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் வடைக்காக. அப்புறம் பால் காய்ச்சிட்ருக்கிறேன். இது பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். என்னோடய சமையல் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து அமாவாசை. ஆஃப்டர்நூன் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச்சே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிப்போம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மட்டும் ஒரு சூடாக காஃபி. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூன் தான் லன்ச் வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். மார்னிங் டிஃபன் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பரேஷனுக்கு நான் போயிட்டேன். மார்னிங் வந்து ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் சாப்பிடாம இருப்பேன். ஒரு மாதிரி மயக்கமாக வரும். அதனால் மார்னிங் ஒரு காஃபி மட்டும் நான் குடிச்சுக்குவேன். குடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கடகடான்னு என்னோடய வேலை எல்லாத்தையுமே நான் வந்து முடிச்சிடுவேன். ஓகே, அப்போ காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா நம்மளோட மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து எப்படியெல்லாம் சாமி கும்பிடுவீங்க? நான் இப்படி தான் வந்து நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணுவேன். மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு கிச்சனில் வந்து ஒரு பாலை காய்ச்சிட்டு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மார்னிங் ஆரம்பிக்கும்போது கிச்சன் க்ளீனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கும்போது கிச்சன் எல்லாம் வந்து மெஸ்ஸி ஆகிடும். அந்த கிச்சனை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். இதே மாதிரி தான் உங்கள் வீட்டிலே இருக்குமா அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் மார்னிங் காஃபி தான் மோஸ்ட்லி குடிப்பேன். யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் காஃபி குடிப்பேன். காஃபி மார்னிங் பழக்கப்படுத்துறதில்ல, பிள்ளைங்களுக்கும் பழக்கப்படுத்துறதில்ல. ஃப்ரெஷ்ஷாக காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்தது நம்மளோட வேலையை கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெஜிடேரியனுக்குன்னு தனியாகவே நான் வந்து பாத்திரம் எல்லாமே வச்சுருப்பேன். விசேஷம் அந்த மாதிரிலாம் வர டைமில் நான் வெஜிடேரியன் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபுல்லாக கடகடன்னு என்னோட வேலை ஒர்க்கு எல்லாமே முடிச்சிடுவேன். இப்போ வந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கேன். எல்லாமே உருளைக்கிழங்குலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே நான் வேக வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சிட்டோம், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் ஸ்டவ் பற்ற வச்சு ஆரம்பிச்சிடுவேன். இப்போது கடகடன்னு நம்மளோட ஒர்க்கு எல்லாத்தையும் வந்து கடகடன்னு முடிச்சிடலாம். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு முடிக்கும்போது நம்மளுக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும். முடிச்சுட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு அந்த டைம் வந்தோன்னே நம்மளோட பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அமாவாசை மற்ற அந்த நேரத்தில் அந்த விசேஷ நாள்லலாம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். நம்மளை வந்து கிச்சனில் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணால் அந்த வேலை அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறோன்றது புரியாது. அதனால் எப்போவுமே நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. கடகடான ஒவ்வொரு வேலையாக முடிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடகடான்னு டக்குன்னு ஒவ்வொரு வேலையும் முடிச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸில் ஒர்க்கு முடியுது அப்படின்னா நம்ம ஒரு 1.5 ஹவர் 1 ஹவரில் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அதனால் எப்போவுமே கிச்சனுக்குள்ளே போயிட்டால் எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேன். கிச்சன் ஒர்க்கு மட்டும்தான். உள்ளே போயிட்டால் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வருவேன். இப்போ வந்து முட்டைகோஸ் போட்டு என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
உங்களுக்கும் இதே மாதிரி தானா? கிச்சனுக்குள்ளே போனோன்னே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ணாதான் எல்லா வேலையும் ஓடுமா? ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் ஒர்க் எதுவுமே ஆகாது. நம்ம உப்பு போடுறோமா, என்ன போடுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் எப்போவுமே கிச்சனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சனில் சமையலில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு ஒர்க்கும் முடியும். எல்லாமே கரெக்டாகவும் வந்துடும். இப்போ நான் மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேன். சாம்பார் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு, சூப்பு, வாழைக்காய் பொரியல், சாப்பாடு எல்லாமே வச்சுட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வடையும் பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாயாசத்துக்கு சேமியா வேக வச்சாச்சு. பால் பாயாசம் தான், சேமியா பால் பாயாசம். அதில் முந்திரி எல்லாமே வறுத்து போடணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ பாலை நான் காய்ச்சி எடுத்துருவேன். லாஸ்ட்டாக தான் நான் எப்போவுமே பால் ஊற்றுவேன். பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுட்டு, ஒரு பக்கம் ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். வடைக்கு உளுந்த வடை, உளுந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உளுந்துக்கு உளுந்து வடை போட போகிறேன். இப்போ எல்லாமே பால் காய்ச்சியாச்சு. இந்த பாலை நான் பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஊற்றிடுவேன். இப்போ முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுக்கணும். இந்த ஒரு டைமில் மட்டும் நமக்கு என்ன பண்ணுறது, லாஸ்ட்டு முடிய போகிற நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியாது. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிடுச்சா, இப்போ இது முந்திரி தாளிக்கிறதுக்கு கடாய் தேடணும். அங்கே தான் எங்கேயாவது நமக்கு பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் கிடைக்காது. இப்போ நான் கடாய் தான் தேடிட்டுருக்கேன். ஓகே, ஒரு கிண்ணம் ஒன்று கிடச்சிச்சு. அதுலேயே நான் இப்போ இதில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது பாயசத்தில் ஊற்றிடலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் எப்படி ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பரபரப்பாக தான் ஒர்க்கெல்லாம் போகுமா அப்படிங்கிறது சமையல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்ன ஐட்டம்னு பார்த்துடலாமா? அப்பளம், வடை, அப்புறம் பால் பாயாசம், சேமியா போட்ட பால் பாயாசம், அப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் தக்காளி பச்சடி, கேரட் பீன்ஸ் பொரியல், பருப்பு போட்டு சூப்பு, ஒயிட் குருமா, வெள்ளை குருமான்னு சொல்லுவாங்க. இது முட்டைகோசு கூட்டு, அப்புறம் இது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் ஃபைனலாக ஒயிட் ரைஸ். இதுதான் இன்றைக்கி ஆடி அமாவாசை ஸ்பெஷல். இத்தனை ஐட்டம் செஞ்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.